Hi friends, welcome to Sai Sadhu's Creation. இன்னைக்கு நம்ம வந்து bracelet class 3 பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான pearl bracelet தான். இந்த bracelet பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு pearl set போடுறோம்னா அதுக்கு வந்து மேட்சிங்கா இந்த pearl bracelet நம்ம போட்டுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாவாடை சட்டை அந்த மாதிரிலாம் போடும்போது இந்த மாதிரி bracelet போடும்போது சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தேவையான அளவு எலாஸ்டிக் கட் பண்ணிருக்கேன். நம்ம என்ன இன்ச்சஸ் கட் பண்றோமோ அது கூட வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து bracelet சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 6 mm bead. நார்மலா 8 mm beadல வந்து நம்ம இது வரைக்கும் bracelet பார்த்திருப்போம். bracelet வந்து 8 mmல தான் பண்ணணுமா அப்படிங்கற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த டவுட் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த third class. இது வந்து 6 mm bead. 6 mm முத்து bead. இந்த beads பாத்தீங்கன்னா உங்களுக்கு full and full வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கான ஷேப் கொடுக்கும். சில பேருக்கு வந்து நல்ல bead பெருசா கையில போட்டா பிடிக்காது. அவங்களுக்காக தான் இந்த bead பண்றோம் நம்ம. இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து கையில லாக் பண்ணிட்டு இந்த எல்லா beadsையும் நம்ம கோத்து முடிச்சிட்டோம். பாருங்க எல்லா beadsம் நம்ம வந்து அழகா கோத்துக்கிறோம். கோத்து முடிச்சிட்டு கடைசியா 8 mm evil eye. இது வந்து ஹைலைட்டிங்காக கொஞ்சம் பெருசா எடுத்துர்க்கேன். உங்களுக்கு 6 mm இன்ட்ரஸ்ட் இருந்தா 6 mm கூட நீங்க எடுத்துக்கோங்க. 8 mm பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டிங்கா இருக்கும். அதுக்காக தான் எடுத்துர்க்கேன். இப்போ எடுத்துட்டு இப்போ நம்மளுடைய beads வந்து அளவு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 7.5 இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். நாட் போடும்போது நல்லா beads எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா grip-ஆ டைட்டா எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் நாட் போடுங்க. பாருங்க இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணிட்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் நாட் 1 and 2 twice ரெண்டு தடவை வந்து நீங்க உள்ள விட்டு எடுத்துட்டு அந்த gripness போக கூடாது. அந்த gripnessக்காக நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு ஒரு விரல்ல இந்த டபுள் நாட்டை வந்து போட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் போட்டு எந்த அளவுக்கு உங்களால இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை டபுள் நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டு இப்போ பாருங்க இந்த பக்கம் மட்டும் தான் நம்ம நாட் டைட் பண்ணோம். ஸோ அந்த சைடு நம்ம வந்து டைட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு எலாஸ்டிக்ஸ் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாட் வந்து கழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம bracelet வந்து டக்குன்னு எல்லாருமே டக்குன்னு விரிச்சு போடுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த எலாஸ்டிக் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக த்ரெட் கட் பண்ணும்போது ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சுட்டு braceletோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பயுமே வந்து நாட் வந்து வெளியே தெரியவே கூடாது. ஒரு bracelet பண்ணுறீங்கன்னா அந்த டிசைன் அதோட லுக் அதோட யூனிக்னஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து braceletோட நாட் வந்து வெளியே தெரியக்கூடாது. நம்ம வந்து அந்த 8 mm பீட்குள்ளே அந்த நாட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்திங்கன்னா அந்த நாட்டை வந்து அந்த பீட்குள்ளே போயிடும். ஸோ நாட் வந்து வெளியே தெரியாது. எக்ஸஸாக இருக்க அந்த ஒயர்லாம் வந்து பீட்ஸ்குள்ளே கோத்து விட்டுருங்க. கோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள் இல்லை நாட் எங்கே இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கொடுத்துருங்க. ஃபினிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினிஷிங் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்மளுடைய pearl bracelet ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி bracelets ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன மாடல் bracelets வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். சாம் bracelet, ஹார்ட் bracelet, மேக்னெட்டிக் bracelet என்ன மாடல் வேணாலும் லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். இது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து இயரிங்ஸ்லாம் கூட பண்ணுறேன். சில்க் த்ரெட் இயரிங்ஸ், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் கூட பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்களா அதோட இது அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.